நடிகர் விஜய் தனது முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த மும்முரம் காட்டி வரும் நிலையில் அந்த மாநாட்டில் திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் இணைக்க திட்டம் போட்டு வருவதாக தகவல் கசிந்திருக்கும் நிலையில் அதிமுக தரப்பு விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் விதமாக களத்தில் இறங்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கூட்டணி கட்சிகளின் தயவு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைமை உருவாகியுள்ளது. திமுக அதிமுக இடையே நடந்து வந்த யுத்தத்தில் பாஜக கட்சியும் இணைந்துள்ளது. ஒரு பக்கம் அரசியலுக்கு புதுவரவாக வந்துள்ள விஜய் 2026 தேர்தலை நோக்கிதான் அரசியலில் நுழைந்துள்ளார். கடும் போட்டிக்கு மத்தியில் தனது வாக்கு வங்கியை மேலும் அதிகரிக்க அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவை போட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சமீபத்தில் நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக கட்சி எந்தெந்த வகையில் பலம் இழக்க நேரிட்டது என பல கோணங்களில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கட்சியில் அடிமட்ட அளவில் ஏற்பட்டுள்ள ஓட்டைகளை அடைக்கும் வேலையை இப்போது பழனிசாமி துவக்கியிருக்கிறார். அடிமட்ட நிர்வாகிகளான கிளை செயலாளர், பகுதி நகர செயலாளர், ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து எந்த விதத்தில் ஓட்டுகளை இழக்க நேர்ந்தது என அழைத்து பேசுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி உத்தரவு போட்டுள்ளார். மேலும் புதியதாக வந்துள்ள விஜய்க்கு எதிராக அரசியல் செய்வதன் வாயிலாக திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை மடைமாற்ற முடியும் என திட்டமிடும் பழனிசாமி அவருக்கு எதிராக திரும்புமாறு தனது கட்சியினருக்கு கட்டளை பிறப்பித்துள்ளாராம். விஜயோடு சீமான் கூட்டணி மேற்கொள்ளலாம் என சீமான் ஆரம்பத்தில் பேசி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் விஜயோடு கூட்டணி வைத்தால் தனது கட்சி அழிந்துவிடும் என்று எண்ணி யாருடனும் கூட்டணி என்பது இல்லை என தனித்து போட்டியிடுவோம் என அறிவித்துள்ளார். திமுகவோ விஜய் அரசியலுக்கு வருவதால் உளவுத்துறை மூலம் ரகசிய சர்வே ஒன்றை நடத்தி அதன் மூலம் விஜய்க்கு 8 முதல் 10% வரை ஓட்டுகள் வரக்கூடும் என தெரிய வந்துள்ளது. இது திமுக அரசுக்கு எதிரான ஓட்டுகள் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் சட்டசபை தேர்தலுக்காக பிரபல ஆலோசகரான பிரசாந்த் கிஷோருடன் பணியாற்றிய ஒரு குழுவுக்கு ஃபைல்ஸ் ஒன்றை அனுப்பி உதவியை கேட்டு வருகிறாராம் எடப்பாடி பழனிசாமி. விஜய் தனது மாநாட்டை இந்த மாதம் நடத்த திட்டமிட்டு வருகிறார். இதில் திமுக அதிமுகவை அட்டாக் செய்யும் வகையில் டெல்டா பகுதியைச் சேர்ந்த திமுக முக்கிய முன்னாள் மத்திய அமைச்சரை இணைக்கவும், அதிமுகவில் இருந்து மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகளை இணைக்கவும் திட்டம் போட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் அரசியல் களம் 2026 யாருக்கு இருக்க போவது, இந்த ரேஸில் யார் முன்னேறுவர் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாஜகவை பொறுத்தவரை வடமாநிலத்தில் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முடித்த பிறகு தமிழகம் மீது அதிக அளவில் கவனத்தை செலுத்தி இந்த முறை அதிக அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மும்முரம் காட்டும் என்று கூறப்படுகிறது. இந்த ரேஸ் கீஸ் எல்லாம் நமக்கு தேவையாங்க? நமக்கு அதுல ஒரு போஸ்டர் பார்த்தேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த சைடு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கார ரேஸ் அஜித் மாதிரி எல்லாம் இதுக்குதான் பிரயோஜனப்படும் இந்த ரேஸ், தவிர தமிழ்நாடுக்கோ இல்ல வேற எந்த துறைக்கோ அது பிரயோஜனப்படாதுங்க. அது வேஸ்ட், யூஸ்லெஸ். போவோம் கார் ரேஸ் இல்லாம போட் ரேஸ் ஆமே. இன்னைக்கு ஈவினிங் வந்து போட் ரேஸ் நடக்குதுலாம் சொல்றாங்களே, ஃபுல்லா மழை பெஞ்சிரு. நான் போனேங்க, அந்த சைடு தான், சென்னை சென்ட்ரல் சைடு தான் போனேன். அது என்னமோ அந்த கார் ரேஸை யாரும் பார்க்காத மாதிரி பண்ணிருக்காங்கன்னு, ஃபுல்லா தகரம் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு அந்த சைடு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் அவ்வளவு சீக்கிரட்டா பண்றாங்கன்னு தெரியல. யாராவது பாத்துடுவாங்களா என்னன்னு தெரியல, இல்லாதான் திராவிட மாடலாம் தெரியல. ஏங்க ஒரு கார் ரேஸ் நீங்க வந்து நடத்துறீங்கன்னு வச்சுப்போமே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க வேண்டியதானே? ரோட்ல தானே நடக்குது, அதுக்கு எதுக்கு டிக்கெட் காசு? கரெக்டா நான் கேட்கறது எங்க ஸ்டேடியம்ல நடக்கிறது நீங்க வந்து காசை போடுறீங்க, அர்த்தம் இருக்கு. ரோட்ல நடக்குது கார் ரேஸ்ன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அது நடத்துறதே தப்பு, தேவையில்லைன்னு நாங்க சொல்றோம். சரி, அது மேல நீங்க வந்து நடத்துறீங்க, உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குது, நீங்க நடத்துறீங்க வச்சுப்போமே, எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கு இன்னும் 1000ன்றாங்க, 10,000ன்றாங்க, 20,000ன்றாங்க. எவ்வளவுனா 3000. எதுக்கு? பாக்குறதுக்கா? அதுவும் நைட் டைம். அதே நீங்க பாருங்க, ஓமந்தூரார் மருத்துவமனையில நீங்க பாருங்க, கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. ஓமந்தூரார் மருத்துவமனையில எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் மீடியா எல்லாம் போய் பாருங்க, வேற ஏதாவது கேட் வச்சிருக்காங்களா சொல்லணும். ரோட்ல இருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தேவையில்லாத ஒண்ணுங்க இந்த ரேஸ் கீஸ் எல்லாம் நமக்கு தேவையாங்க? நமக்கு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.